அருகம்புல்லும் இட்லி பூவும் வச்சு ஒரு விநாயகருக்கு மாலை தான் எப்படி கட்ட போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மாலை கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு அடி ஸ்கேல் எடுத்துருக்குறேன். இந்த ஸ்கேலில் வந்துட்டு நம்ம நூல் சுற்றிக்கலாம். நீங்கள் ஸ்கேல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு 2 சுற்றி சுற்றிட்டு இங்கே கீழே முடிச்சு போட்டுடணும். நான் ஒரு அடி ஸ்கேல் எடுத்துருக்குறேன். சுற்றிட்டு இங்கே கீழே 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இப்போது இந்த நாட் போட்டோம் இங்கே கீழே. திரும்பி இதே அளவுக்கு 3 அளவு எடுத்து நூலை நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இங்கே கீழே வந்துட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கணும். நான் தனியாக அந்த நூலை எடுத்துருக்குறேன். இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த நூல் அப்படி நடுவில் 2ஆக எடுத்துக்கணும். நடுவில் இருக்கிறத அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அருகம்புல்லை அது உள்ளே வைக்கணும். ஒரே அளவாக பார்த்து வச்சுக்கிங்க. வச்சுட்டு இந்த இட்லி பூவும் அது மேலே இந்த அருகம்புல் மேலே வச்சு நூல் இருக்குது பாருங்கள். இப்போ விட்டணும். இந்த நூலை வந்துட்டு 2ஐயும் சேர்த்து 2 நூலையும் சேர்த்து இப்படி உள்ளே விட்டு எடுக்கணும். இது முடிச்சு வரும். முடிச்சு விழுந்துட்டு பாருங்கள். அதேமாரி தான் எல்லாத்தையும் கட்டணும். அருகம்புல்லை இப்படி வைக்கணும். இட்லி பூவும் அது மேலே அருகம்பூவும் மேலே வைக்கணும். நூலை இது 2ஐயும் சேர்த்து அடிச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி விட்டு இப்படி கட்டணும். இதே மாதிரியே எல்லாத்தையும் கட்டிட்டு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் கட்டி முடித்தாச்சு. இப்போ இந்த இடத்துட்ட இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க. இது உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோதுக்கு வச்சு நீங்கள் பிள்ளையாருக்கு வைக்கலாம். இது வந்துட்டு இந்த ஓரமெல்லாம் இப்போ கட் பண்ணணும். ஒரே அளவாக இது அப்படியே ஒரே அளவாக கட் பண்ணிக்கலாம். விநாயகருக்கு ஒரு அழகான அருகம்புல் மாலை ரெடி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. 2 பக்கமும் நூல் இருக்கிறதுனால இங்கேயும் அங்கேயும் ஜாயின் பண்ணி அப்படியே மாலையாக போட்டுடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.